இன்றைய பாசுரம் 29வது பாசுரம். சேற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவி கூந்தனோடு உற்றோமேயாவோ உனக்கே நாமாட் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரெம் பாவா. ஜ்வாலாஹோபில மாலோல குரோடா காரஞ்ச பார்கவாக யோகானந்தச்சத்திரபட்டः பாவனோ நவமூர்த்தயः. அத்தியுதமான இந்த பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப விசேஷமான பாசுரம். என்ன அப்படின்னா, இந்த சிற்றம் சிறுகாலே அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி டைம் கிடையாது. ஏன் இந்த சிற்றஞ்சிறுகாலே விசேஷம்னா, சுவாமி முன்னாடி உபன்யாசத்தில் சொன்னாரே, மாசத்தில் நான் மார்கழி மாதமாக இருக்கேன் அப்படின்னு. அந்த மார்கழி மாதத்தில் என்னடா விசேஷம்னா, அந்த தேவர்கள் எல்லா விதமான தபசுகளையும் ஸ்நானங்களையும் அனுஷ்டானங்களையும் மார்கழி மாதத்துல தான் அவ வராளா, இங்கே பூமிக்கு பிரவேசமாறா. அது எப்படிடா சாத்தியம்னா, நமக்கு 12 மாதங்கள், அவளுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியதான இந்த காலங்களில் தான் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள சூரியன் அந்த ரேதஸ் வரும்போது ஒரு விதமான ஒரு வெளிச்சம் வரும். அதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் வந்து அவெல்லாம் ஸ்நானத்துக்கு வந்து அனுஷ்டானத்துக்கு ஏழுவா. அதுதான் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். உன் திருவடியை பிடிச்சுண்டு இன்றைக்கும் நம்ம எல்லா திவ்யதேசங்களையும் இங்கே இருக்கிற மயிலாப்பூர்லேருந்து ஆரம்பித்தாலும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் சரி, ஸ்ரீரங்கத்திலையும் சரி, எல்லாரும் வீதி புறப்பாடு வருவா. என்னடான்னா, ஆண்டாள் அருளி செய்த பாசுரத்தை பஜனை பாடிக்கொண்டு வருவாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும், வாழ்க்கையில் நம்ம செய்த பிழைகள் எல்லாருமே ஆண்டாள் அருளி செய்த அந்த பாசுரத்தை சொன்னோமேனா நம்ம பிழையெல்லாம் போக்கி ஆண்டாள் அனுகிரகம் பண்ணுவார். எப்படிடான்னா, அவருடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்காக இந்த காலங்கார்த்தால உன் திருவடியை பற்றுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்களை நீர் தான் அனுகிரகம் பண்ணி என்னுடைய பக்தர்களான இவாளை எல்லாரையும் அதில் நல்லவன் கெட்டவன் யாரையுமே பாகுபாடாமல் நீர் அழைத்து கொண்டு மோட்சத்துக்கு ஆயிஷன் போனோன்ற பாசுரத்தில் 3வது விதமாக கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே பாசுரம். இதை சொன்னாலே ஆனால் ஆண்டாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்குன்றது தான் சாஸ்வதமான விஷயம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.